உங்களுடைய பேர் என்னங்கக்கா? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசைன்னு என்ன துறை எடுத்தீங்க? என்னோட பேர் ராஜேஸ்வர்னா. நாங்கள் இங்கே நன்மங்கலம்லேருந்து வரோம், சென்னை தான். நான் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம். ஸோ கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் வயர்மேன் ட்ரேடுக்காக நாங்கள் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்தோம். ஸோ வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு அண்ட் வி காட் த அலாட்மெண்ட் ஆர்டர் அண்ட் அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம் ஒயர்மேன்ல ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் இந்த தேர்வு எழுதணும்னா என்ன படிப்புகள்லாம் படிச்சிருக்கணும்? இல்லை, மினிமம் வந்துட்டு பேசிக் கிரேட் வந்துட்டு ஐடிஐ, நமக்கு ஐடிஐ டிப்ளமோ இல்லைனாக்கா பிஇ எம்டெக் அது எதுனாலும் ஓகே. மாஸ்டர் டிகிரி பிரச்சனை கிடையாது. பட் மினிமம் பேசிக் டிகிரி அப்படின்றது ஐடிஐ நமக்கு வயர்மேன் இருந்ததுனாக்கா பெஸ்ட் நமக்கு. ஏஜ் குவாலிஃபிகேஷன் எதுவும் இருக்குங்களாமா? ஏஜ் குவாலிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அரௌண்ட் 30 சொல்லியிருக்காங்க. பட் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு எல்லாமே நோ ஏஜ் அப்பர் லிமிட். ஓகே. ஸோ நீங்கள் ஐடிஐ பண்ணியிருக்கீங்க, உங்களால் வந்துட்டு எலக்ட்ரீஷியன் வயர்மேன் நார்மல் வயர்மேன் நாங்கள் சொன்னது அது இல்லாத நிறைய ட்ரேட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ட்ரேட்ஸ்க்குமே அதில் கேட்குறாங்க. ஸோ சிடிஎஸ் அந்த டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம்னாலே, அந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் நம்ம செக் பண்ணாலே நம்ம படித்த ட்ரேடுக்கு என்னென்ன கேட்டகரிஸில் எப்படி வருதுன்ற கால்ஃபர் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னாலுமே ஓரளவுக்கு நல்லாவே நமக்கு கிடைக்கும். நீங்கள் எப்போ இந்த தேர்வுக்காக படிக்க ஆரம்பிச்சிங்க, எப்படி படிச்சிங்கன்னு சொல்லுங்கள். நான் ஆக்சுவலாக டீச்சிங் ஃபீல்டில் இருக்கேன். நான் இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்ட் டிப்ளமோ காலேஜஸில் ஆல்ரெடி டீச்சிங் ஃபீல்டில் இருந்ததுனால எனக்கு இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் நம்ம எக்ஸாம் எழுதும்போது ஓரளவுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா பேசிக் ஐடிஐ அண்ட் டிப்ளமோவோட சிலபஸ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னாலே ஒரு 6 months கொஞ்சம் ஹார்ட் ப்ரிப்பரேஷன் இருந்தாலே போதும், வி கேன் கிளியர். என்னென்ன புக்ஸ்லாம் படிக்க வேண்டியதாக இருக்கும், அதுக்கு அதை பற்றி சொல்லுங்கள். ஏதா ட்ரேட் வைஸ் நீங்கள் என்ன ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு மட்டும் பாருங்கள். அந்த ட்ரேடுக்கு ரிலேட்டடான ஒரு ஐடிஐ புக்ஸோ, அதாவது 1 year to 3 years த்ரூ அவுட் 3 yearsக்கான புக்ஸ் என்ன இருக்கும் அந்த த்ரூ அவுட் புக்ஸ் ஐடிஐ ஆர் டிப்ளமோ. ஸோ இன்ஜினியரிங் லெவலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இன்ஜினியரிங் படிக்கல, நான் டிப்ளமோ வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக டிப்ளமோ லெவல் இருக்கக்கூடிய அந்த ஓவரால் சிலபஸில் இருக்க எல்லா புக்குமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, இதுதான் டாபிக்னு. ஸோ அந்த டாபிக் வைஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பட் கொஞ்சம் ஒரு ஹார்ட் கோர் ட்ரைனிங் கொடுங்க ஒரு 6 monthsக்கு மட்டும். இஃப் யூ ஆர் ஆல்ரெடி நீங்கள் டீச்சிங் ஃபீல்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் கூட ஈஸியாக தெரியும். ஓகே. ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 கேட்குறேன். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நம்ம தமிழ் மேக்ஸிமம் நான் வந்து ஜென்ரல் தமிழ் எடுத்திருந்தேன் அண்ட் நார்மல் ஜிகே தான். ஸோ இந்த ஜிகே புக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஜென்ரல் ஸ்டோர்ஸ்லேயே நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த இது பார்க்குறோம். அதே மாதிரி யூடியூப் சேனல்ஸில் நிறைய இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதை ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்துடும். நீங்கள் ட்ரேட் பேப்பர் படிக்கிறதுக்கு ஈக்குவலண்ட்டாக இந்த ஜென்ரல் ஸ்டடீஸையும் நீங்கள் படிச்சுடுவாங்க. ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் ட்ரேட் எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ண முடியும். ஸோ வெறுமனே நான் ட்ரேடை நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், ஜென்ரல் ஸ்டடீஸ் நான் கவனிக்கல அப்படின்னாக்கா அதில் யூஸ் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு பேப்பர் கிளியர் பண்ணணும். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நீங்கள் வந்துட்டு அந்த யூடியூப் கொஞ்சம் பார்க்கலாம், ஜென்ரல் டெய்லி நியூஸஸ் கொஞ்சம் பாருங்கள். அண்ட் பேசிக்காக இருக்கக்கூடிய நம்ம 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி சயின்ஸ் புக்கை படிச்சிங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு நம்ம கிளியர் பண்ணிடலாம். அண்ட் 11th 12th வரைக்கும் இருக்க தமிழ் பேப்பர், ஜென்ரல் தமிழ் எடுத்தா அந்த தமிழ் பேப்பர், ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தா அந்த இங்கிலீஷ் பேப்பர், அதுவே இனஃப் நமக்கு போதும். ஓகே. மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சிங்க மேம்? மேக்ஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட், ரீசனிங் டெஸ்ட் தான். ஸோ அதுக்குமே அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் கொஞ்சம். நம்ம அந்த புக்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் டெஸ்ட் புக்ஸ், அதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணோம்னாலே நமக்கு அது கிளியர் ஆகிடும். இப்போ நிறைய திருமணமான பெண்கள் படிக்கிறாங்க, நீங்கள் எப்படி திருமணத்துக்கு அப்புறமாக நேரம் ஒதுக்கி படிச்சிங்க, அதுக்கான டிப்ஸ் சொல்லுங்கள். நான் தான் சொல்ல ஆல்ரெடி நான் கொஞ்சம் டீச்சிங் ஃபீல்டில் இருந்தேன் அப்படின்னும் போது எனக்கு அதிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் படிக்கணும், அவ்வளோதான். பெரிய ஃபுல் டைம் நான் போடணுன்ற எஃபர்ட் இல்லை. ஸோ டீச்சிங்கில் இருந்தனால நான் அதிலே கொஞ்சம் ரிலேட்டடாக எக்ஸ்ட்ரா பார்த்தேன். ஓகே. நீங்கள் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய மெசேஜ், ஃபைனல் மெசேஜ். ப்ரிப்பேர் பண்ணுங்க, கொஞ்சம் ஹார்ட் கோர். நம்ம வந்துட்டு இன்னும் சின்ன வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் அதாவது அந்த ஒரு பேஷனேட் வேணும், நம்ம போகலாம் அப்படின்ற அந்த பேஷனேட்டுக்கு உண்டான ஹார்ட் கோர் ஒர்க் அவுட் தேவைப்படும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ரெகுலேட் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது நடக்கும். தேங்க்யூ.